எனக்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, தொழிலாளர் தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய நினைவு நாள். இந்த நினைவு நாளிலே இந்த பகுதியிலே ஒரு மக்கள் சந்திப்பு இயக்கம் மற்றும் கிளை திறப்பு விழா என்கிற ஒரு நிகழ்வை ஏற்பாடு செய்து, குறிப்பாக சமூக நீதிக்கு எதிரான நீட் தேர்வை திரும்ப பெற வலியுறுத்தி இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்டத்தினுடைய செயலாளர் தோழர் சரவணகுமார் அவர்களே, இந்த பகுதியினுடைய ஒன்றிய செயலாளர் பள்ளிப்பாளையம் ஒன்றிய செயலாளர் மதிப்புக்குரிய வெப்படை கௌதம் அவர்களே, எனக்கு முன்னால் உரையாற்றி இங்கே அமர்ந்திருக்கின்ற மாநில துணை பொதுச் செயலாளர் தோழர் செல்வகுமாரன் அவர்களே, மாநில பொதுச் செயலாளர் கோவை ரவிக்குமார் அவர்களே, மாநில துணை பொதுச் செயலாளர் தோழர் தமிழரசு அவர்களே, தொழிலாளர் பேரவை மாநில தலைவர் டி க பாண்டியன் அவர்களே, டாஸ்மாக் பேரவையினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் தோழர் முருகேசன் அவர்களே, மாநில மாணவர்களினுடைய துணை செயலாளர் தோழர் திலீபன் அவர்களே, மாவட்ட தலைவர் தோழர் சிவசங்கர், முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கின்ற தோழர்கள், ஒன்றிய தலைவர் அர்த்தநாரி அவர்களே, ஒன்றிய துணை செயலாளர் தோழர் தினேஷ் அவர்களே, பாதரை கிளையினுடைய பொறுப்பாளர் தோழர் ராம் மோகன் அவர்களே, பாதரை கிளையினுடைய பூவரசன் அவர்களே, இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற தோழர்கள், மாவட்ட நிதி செயலாளர் சுரேஷ் அவர்களே, துணை செயலாளர் தோழர் சுரேஷ் அவர்களே, மாவட்ட துணைத் தலைவர் சங்கர் அவர்களே, மாவட்ட கொள்கை பரப்பு செயலாளர் கலா சிவா அவர்களே, மாவட்ட துணை செயலாளர் நந்தகுமார் அவர்களே, மாவட்ட கொள்கை பரப்பு துணை செயலாளர் செந்தில் அவர்களே, மாவட்ட இளைஞரணியினுடைய செயலாளர் தாமரை செல்வன் அவர்களே, மாவட்ட கலை இலக்கிய அணியினுடைய செயலாளர் தோழர் சிவசடையன் அவர்களே, மாவட்ட மகளிரணி செயலாளர் தோழர் மல்லிகா அவர்களே, திருச்செங்கோடு ஒன்றிய செயலாளர் தோழர் சுப்பிரமணியம் அவர்களே, நகர செயலாளர் திருச்செங்கோடு முஸ்டாமி அவர்களே, ஒன்றிய செயலாளர் இளச்சிபாளையம் மாரிமுத்து அவர்களே, பரமத்தியினுடைய ஒன்றிய செயலாளர் தோழர் பிரபு என்கிற துரைசாமி அவர்களே, கபிலர் மலையினுடைய ஒன்றிய செயலாளர் பாலா அவர்களே, ஒன்றிய செயலாளர் மல்லை செல்வராஜ் அவர்களே, இந்த நிகழ்வுக்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சேலம் மாவட்டத்தினுடைய செயலாளர் தோழர் சந்திரன் அவர்களே, இந்த நிகழ்வுல கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பல்வேறு மாவட்டங்களில் வந்திருக்கின்ற தோழர்கள் அனைவருக்கும் முதலில் என்னுடைய நன்றியை தெரிவித்து, கிளை திறப்பு விழா என்று மட்டும் சொன்னார்கள். ஆனால் இங்கு ஒரு கூட்டத்தையே ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். உண்மையிலே வியப்பாக இருந்தது. அதிலே குறிப்பாக இந்த பாதரை இந்திரா நகர் பகுதியைச் சேர்ந்த தோழர்கள் கடந்த காலத்தில் மிக சிறப்பாக தங்களுடைய பங்கு பணியை செய்திருக்கிறார்கள். ஆதித்தமிழர் பேரவை உள்ளிடஒதுக்கீடு போராட்டம் நடத்துகிற காலத்தில் ஒரு மிகப்பெரிய மாநாட்டை தர்மபுரியிலே நடத்தினோம். அந்த உள்ளிடஒதுக்கீட்டு போராட்டத்தில் அன்றைக்கு ஏற்பட்ட சில பிரச்சனைகள் காரணமாக நம்முடைய தோழர்கள் பல பேர் கைது செய்யப்பட்டார்கள். அப்படி கைது செய்யப்பட்டவர்களிலே பல பேர் 30-35 நாட்களுக்கு மேலாக சிறையிலே இருந்தார்கள். அப்படிப்பட்ட சிறையில் இருந்த தோழர்களில் ஒருவர் இந்த பகுதியைச் சேர்ந்த தோழர் பிறப்பு என்கிறவர் என்பதை உண்மையிலே நான் பெருமையோடு நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஆதித்தமிழர் பேரவை கடந்த காலத்திலே பல்வேறு தடைகளை உடைத்தெறிந்துவிட்டு தான் இன்றைக்கு தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறது. பொதுவாகவே இந்த சனாதன நடைமுறையில் இருக்கிற இந்த நாட்டில
நம்முடைய மக்கள், குறிப்பாக அருந்ததிய மக்கள் இன்னும் முன்னேறிவிட்டோமா என்று சொன்னால் இல்லை 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 என்றுதான் சொல்ல வேண்டும். நிறைய பேர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், நாம் முன்னேறிவிட்டோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் முன்னேற்றம் தெரியவில்லை. விடுதலை பெற்று 70 ஆண்டுகள் முடிந்துவிட்டது. ஆனால் இன்றைக்கும் நம்முடைய பகுதிகளிலே சென்று பார்த்தால் இன்னும் படிக்காதவர்களை நிறைய பேரை நாம் பார்க்க முடியும். என்ன தெரியும் என்று கேட்டால் எனக்கு கையெழுத்து மட்டும் போட தெரியும் சொல்கிறார். 70 ஆண்டுகளிலேயும் இன்னும் வெறும் கையெழுத்து போட தெரிந்தவர்களை மட்டும்தான் இந்த நாடு உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறதா? கேள்வி. இவர்கள் என்ன சொல்கிறார்கள்? அரசியல்வாதிகள் அத்தனை பேரும், ஆட்சியில் இருப்பவர்களும் என்ன சொல்கிறார்கள் என்றால், அனைத்து மக்களுக்கும் கட்டாய கல்வி என்று சொல்கிறார். கட்டாய கல்வி நம்மளுக்கு வந்துருச்சா? வரல. கட்டாய கல்வி வரல. கட்டாய கல்வின்னு வந்திருந்தோம்னா இந்த 70 வருஷம் உட்கார்ந்து இருக்கிற அத்தனை பேரும் பட்டதாரிகளாக தான் உட்கார்ந்து இருக்கணும். 70 வருஷம் ஆச்சு இல்லைங்க. இருக்கிறவங்க அத்தனை பேருமே பட்டம் வாங்கியவர்களாக தான் இருந்திருக்க வேண்டும். அது எங்கே அது தடைப்பட்டது? கட்டாய கல்வி என்று சொல்வது எங்கே தடைப்பட்டது என்று சொன்னால், கல்வி என்பது நமக்கு மறுக்கப்பட்ட ஒன்று, சூத்திரர்களுக்கே மறுக்கப்பட்ட ஒன்று. சூத்திரன்னா யாருன்னு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? சூத்திரன்ங்கிற ஒரு சொல் இருக்கிறது. அதற்கு யாருன்னு தெரியுமா? சூத்திரன் என்று சொன்னால் இங்கே இருக்கிற கவுண்டர், வன்னியர், செட்டியார், நாய்க்கர், தேவர், இவங்க எல்லாம் தான் சூத்திரன்ங்கிற அந்த சொல்லிலே சொல்லப்பட்டது மனு தர்மத்தில். சூத்திரர்களுக்கே கல்வி இல்லை என்று சொல்லும் பொழுது சூத்திரர்களுக்கு கீழே இருப்போம் நாம். 4 வர்ணம் என்று சொல்லக்கூடிய அந்த 4 வர்ணத்திலே நாம் இல்லை. பிராமணன் இருக்கிறான், வைசியன் இருக்கிறான், சத்திரியன் இருக்கிறான், சூத்திரன் இருக்கிறான். இதுதான் 4 வர்ணம். இந்த 4 வர்ணத்தில் நாம் இருக்கிறோமா? நாம் அருந்ததியர்கள், சக்கிலியர்கள். நாம் இருக்கிறோமா? இல்ல. நாம 5வது வர்ணம். நம்மை 5வது வர்ணமாக மாற்றி விட்டார்கள். பஞ்சமர்கள் என்று சொல்லிவிட்டார்கள். பஞ்சமர் என்ன அர்த்தம்னா, இந்த 4 வர்ணத்துல நீ இல்ல, 5வது வர்ணம் தான் பஞ்சு. பஞ்சுன்னா 5வது அர்த்தம். பஞ்சமர்கள். நாமெல்லாம் பஞ்சமர்கள். பஞ்சமர்கள்னா யாரு? 4 வர்ணம்னு சொல்றாங்க. ஒருத்தன் தலையில பிறந்தான், ஒருத்தன் தோல்ல பிறந்தான், ஒருத்தன் இடுப்புல பிறந்தான், ஒருத்தன் கால்ல பிறந்தான்னு சனாதன தர்மம் சொல்கிறது. இந்த புராணங்களை இவங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்களே, இன்னைக்கு சட்டத்துல கூட அதுதான் இருக்கு. தலையில பிறந்தவன் மட்டும்தான் அந்த கோயில போய் மணியாட்ட முடியும். அவர்கள் தான் பார்ப்பனர்கள். அது என்னங்க வெளியில ஒரே சவுண்டா இருக்குது? ஏங்க கொஞ்சம் அந்த பக்கம் போய் பேசுங்க. ஆக பஞ்சமர்கள் என்று சொல்லக்கூடிய நமக்கு சூத்திரர்களுக்கு கிடைக்கக்கூடியது கூட நமக்கு கிடையாது. அதனாலதான் நம்மள ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருக்காங்க. எல்லா ஊர்லயும் போய் பாருங்க, நம்ம ஊரை விட்டு ஒதுக்கிதான் நம்ம வீடுகள்லாம் இருக்கு. நம்ம வீடுகள் இருக்கிற பகுதிகளில் தான் எல்லா கழிவுகளும் நம்ம ஊர்ல வந்து சேரும். அப்படிதான் வச்சிருக்காங்க. எல்லா ஊர்லயும் அப்படிதான். மற்றவங்க கழிவுகள்லாம் இருக்கலங்க, அந்த கழிவுகள்லாம் ஒரு ஃபேக்டரி இருந்தாலும் சரி, வீடுகா இருந்தாலும் சரி, எல்லாம் நம்ம குடியிருக்கிற பகுதிக்கு தான் அது வரும். அப்படிதான் எல்லா ஊர்களிலும் நம்முடைய வீடுகள் இருந்து கொண்டிருக்காங்க. ஆனா இப்படி காலங்காலமாக இந்த 70 ஆண்டு காலத்துல விடுதலை பெற்ற இந்தியாவில் நமக்கு எந்த விமோசனமும் கிடைக்கவில்லை. படிப்பு என்று சொல்லி ஏதோ 100-ல் ஒருவர் படித்துக் கொண்டிருக்கிறார், படிக்கிறார், வெளியே போகிறார். அதுவும் இந்த நாமக்கல் மாவட்டத்தில் தான் தமிழ்நாட்டில் மிக அதிகமாக படித்து வேலைக்கு செல்கிறவர்கள் இருக்கிறார்கள். இந்த நாமக்கல் மாவட்டத்தில், வேற எந்த மாவட்டத்திலும் கிடையாது. அதிகமாக படித்தவர்கள், அதிகமாக வேலைக்கு செல்கிறவர்கள், அதிகமாக கல்லூரிக்கு செல்கிறவர்கள்
எல்லாமே இந்த நாமக்கல் மாவட்டத்தில் தான் இருக்காங்க. யார் இதை சொல்றேன்னா அருந்ததியர்களுக்கு நான் சொல்கிறேன். மற்ற மாவட்டத்துல எல்லாம் இங்க வளர்ச்சி அடைஞ்ச மாதிரி மற்ற மாவட்டங்கள்ல வளர்ச்சி இல்லை. இங்க ஓரளவு பரவாயில்லைன்னு சொல்றாங்க. ஆனா பரவாயில்லைன்னு சொல்லக்கூடிய இந்த ஊர்லயே வந்து பார்த்தா இங்க ரொம்ப மோசமான நிலை இருந்து கொண்டிருக்கிறது. அதான் நம்முடைய பொதுச் செயலாளர் சொன்னார், ஊர்ல ஒரு பகுதியில பார்க்கும்போது என்ன சொல்றாங்க, எங்களுக்கு கழிப்பிடம் இல்லை, பஸ் வரல, தண்ணி 4 நாளைக்கு ஒரு தடவை வருது, அங்க வானர் பள்ளிக்கூடம் பால்வாடி இல்ல, இப்படி பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது. ஒரு ஊர்ல இந்த இவ்வளவுதான் பிரச்சனைனா இன்னொரு ஊருக்கு போனா இன்னும் 10 மடங்கு பிரச்சனைகள் இருக்கு. ஆக இத்தனை பிரச்சனைகளையும் நாம் தாங்கிக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதற்கு தீர்வு இருக்கிறதா என்று சொன்னால் இப்போது கொஞ்சம் இன்றைக்கு நடைபெற்று முடிந்திருக்கின்ற இந்த தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்கள் வெற்றி பெற்று இன்றைக்கு முதலமைச்சராக அமர்ந்திருக்கிறார். எனக்கு ஒரு லேசா ஒளி வெள்ளம் தெரிகிறது, ஏதோ ஒன்று தெரியுது, லைட் தெரியுது, நமக்கு ஏதோ நமக்கு ஒரு நன்மை செய்ய போகிறார், உறுதியாக நன்மை செய்வார் என்ற நம்பிக்கை நமக்குள் பிறந்திருக்கிறது. இந்த ஆட்சி வருவதற்கு ஆதித்தமிழர் பேரவை பல இடங்களிலே பல்வேறு பிரச்சாரங்கள் செய்து கட்டாயம் திராவிட முன்னேற்ற கழகம் வெல்ல வேண்டும், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தளபதியை முதலமைச்சராக ஆக வேண்டும் என்கிற பிரச்சாரத்தை ஆதித்தமிழர் பேரவை மேற்கொண்டது. இன்றைக்கு மேற்கு தளத்தை தவிர மற்ற எல்லா இடங்களிலும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அதிகமான உறுப்பினர்கள் கிடைத்தார்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள். மேற்கு தளத்தில் மட்டும் அது கொஞ்சம் குறைவாயிடுச்சு. ஆனால் இன்னொரு செய்தி என்ன சொல்கிறது என்று சொன்னால், ஒட்டுமொத்த இந்த தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அதிகமான வாக்களித்த ஒரு சாதி எந்த சாதி என்று சொன்னால் அது அருந்ததியர் தான். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு 68% ஓட்டு அளித்திருக்காங்க, வேற எந்த சாதி அளிக்கல. இந்த பகுதியில் இருக்கிற கவுண்டர்கள் எல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி ஒரு கவுண்டர், அவர் தான் முதல்ல முதலமைச்சரான கவுண்டர், அவர் மீண்டும் கவுண்டரா வந்தா நமக்கெல்லாம் வசதி. இருக்கிற கவுண்டர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து மறைமுகமாக திட்டமிட்டு எல்லா கட்சியில் இருக்கிற கவுண்டர்களும் மறைமுகமாக திட்டமிட்டு எடப்பாடிக்கே ஓட்டு போடலான்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இந்த ஊர்கள மேற்கு தளத்திலே இருக்கிற அத்துணை கவுண்டர்களும் திமுகவுக்கு எதிராகத்தான் வாக்களித்திருக்கிறார். அதை எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும். அருந்ததியர்கள் தான் திமுகவுக்கு அதிக வாக்களித்திருக்கிறார்கள், அதையும் எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் இனி 10 ஆண்டுகள், இப்பொழுது ஆட்சிக்கு வந்திருக்கிற தளபதி அவர்கள் இன்னும் 5 ஆண்டுகள் மட்டுமல்ல, இன்னும் 10 ஆண்டுகள் ஆட்சி செய்ய போகிறார். இந்த 10 ஆண்டுகளிலே நமக்கான எல்லா வாய்ப்புகளையும் வசதிகளையும் பெறுவதற்கான முயற்சிகளை நாம் மேற்கொள்ள வேண்டும். கடந்த காலத்தில் நாம் அது சொன்னோம், அந்த தலைவர் சொன்னோம், அந்த எம்எல்ஏ சொன்னோம், அந்த பிரசிடென்ட் சொன்னோம், அந்த சேர்மன் சொன்னோம், ஒண்ணுமே நடக்கல. அதெல்லாம் கடந்த காலம் விட்டுருங்க. இப்ப புதுசா உங்களுக்கு என்ன பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகளை எல்லாம் விண்ணப்பமாக தயாரித்து இதோ உங்க பகுதியினுடைய ஒன்றிய செயலாளர் கௌதமன் இருக்கிறார், மாவட்ட செயலாளர் சரவணகுமார் இருக்கிறார்கள். நீங்க புதிதாக எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு விண்ணப்பத்தை தயார் செய்து கொண்டு போய் மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் கொடுக்க வேண்டும். இங்க இருக்கிற நிறைய பேருக்கு ஓல்டேஜ் பென்ஷன் என்று சொல்லக்கூடிய அந்த உதவித்தொகை, முதியோர் உதவித்தொகை கிடைக்கிறதா? ஆதரவற்ற விதவைகளுக்கு உதவித்தொகை கிடைக்கிறதா? பட்டா இல்லாமல் இருக்கிறீர்களா? புதிதாக வீடு வேண்டுமா? புதிதாக தண்ணீர் வசதி வேண்டுமா? சாலை வசதி வேண்டுமா? இத்தனை பிரச்சனைகளையும் நீங்க புதுசா எழுதி அந்த விண்ணப்பத்தை கொண்டு வந்து இங்க கொடுங்க. உங்களை அழைத்துக் கொண்டு மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் அவர் கொண்டு போய் கொடுப்பார். ஒரு மாசம் பார்க்கலாம், அதற்கான நிச்சயமான பதில் வர வேண்டும். முதலமைச்சர் தளபதி அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால்,
மக்களிடம் இருந்து வருகின்ற ஒவ்வொரு விண்ணப்பத்துக்கும் நாங்கள் பதில் சொல்வோம். அந்த விண்ணப்பத்தை பரிசீலனை செய்வோம். நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது. மீண்டும் ஒரு விண்ணப்பம் கொடுங்க, எனக்கு ஒரு வேலை வேணும், நான் இவ்வளவுதான் படிச்சிருக்கிறேன், இந்த இடத்துல வேலை இருக்கிறது, எனக்கு இந்த வேலை கொடுங்க. அப்ப இதெல்லாமே புதிதாக நாம் செய்ய வேண்டும். அப்ப கொடுத்தங்க, ஒண்ணுமே நடக்கல. 2 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்தங்க, ஒண்ணுமே நடக்கல. தங்கமணி கிட்ட கொடுத்தங்க, ஒண்ணுமே நடக்கல. அதெல்லாம் கடந்த காலம், அதோட விட்டுருங்க, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்ப தங்கமணி எல்லாம் சும்மா உட்கார்ந்து இருப்பாரு, அவ்வளவுதான். தளபதி தான் முதல்வர். நீங்க புதிதாக விண்ணப்பங்களை கொடுங்கள். அந்த விண்ணப்பத்துக்கு நடவடிக்கை எடுப்பதற்கு ஆதித்தமிழர் பேரவை உறுதியாக இருந்து அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான உங்களுக்கு உற்ற துணையாக இருந்து அதை முடிப்பதற்கான வேலைகளை நாம் செய்வோம். உறுதியாக செய்யப்படும். இப்போ ஒன்றும் தேர்தல் நடக்கல. இப்ப நாங்க வந்திருக்கிறோம், எல்லா கட்சிகளும் தேர்தல் நேரத்தில் வந்துதான் உங்ககிட்ட பேசுவாங்க. தேர்தல் நேரத்தில் உங்ககிட்ட ஓட்டு வாங்குறதுக்காக எல்லாரும் பேசுவாங்க. நாங்க அந்த மாதிரி இல்ல. இன்னைக்கு நீலச்சட்டை போட்டு வந்திருக்கிற நாங்க எல்லாம் யாருன்னா உங்க சொந்தக்காரர்கள், உங்களுடைய சொந்தக்காரர்கள். இங்க நீங்க அமர்ந்திருக்கிறீர்களே, இந்த பாதரை இந்திரா நகரை சேர்ந்த உங்களுக்கு எல்லாம் சொந்தக்காரர்கள். நாங்க வெளியூர்ல இருந்து வந்திருக்கிறோம், அவ்வளவுதான். நாங்களும் சக்கிலியர்கள் தான், வேற எங்கேயும் பேசக்கூடாது. அதனாலதான் தேர்தல் இல்லாத நேரத்தில் உங்களை பார்த்து பேச வந்திருக்கோம். இப்ப ஒன்றும் ஓட்டு கிட்ட கேட்க வேண்டிய அவசியம் இல்லையே. தேர்தல் எல்லாம் முடிஞ்சு போச்சாங்க, ஊரக உள்ளாட்சி தேர்தல் எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆக உண்மையாக நன்மை செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தோடு இப்போ நாம் வந்திருக்கிறோம், சரிங்களா? அப்ப நம்ம அந்த வேலைகளை உறுதியாக செய்ய போகிறோம். இப்போ நாம எப்படி இருக்கிறோம்? பஞ்சமர்கள் என்று சொல்லப்பட்ட நாம், பஞ்சமர்கள்னா தாழ்த்தப்பட்டவர்கள் அல்லது ஆதி திராவிடர்கள் அல்லது பட்டியல் சாதியை சேர்ந்தவர்கள், இதெல்லாம் இதுக்கு பேரு. இந்த ஆதி திராவிடர்கள் சொல்லு பொதுவான சொல். அந்த துறைக்கு ஆதி திராவிட நலத்துறை அப்படின்னு அதுக்கு சொல், அந்த சொல்லு. ஆனா ஆதி திராவிடர் பேரு நமக்குரியதாக நாம யாரும் வச்சுக்கல. நாம அருந்ததியர் அப்படிங்கிறது தான் நம்ம சர்டிபிகேட்ல இருக்கு. நம்ம சான்றிதழ் அருந்ததியர் இருக்கு, அல்லது மாதிகா, மாதாரி, சக்கிலியர், பழடை, இதுதான் நம்ம பேரு. நம்ம மக்கள் நாம வச்சிருக்கிற பேரு அருந்ததியர், மாதிகா, மாதாரி, சக்கிலியர், தோட்டி, இந்த மாதிரிதான். செம்மான், பகடை, இதெல்லாம் நம்ம சாதியை சேர்ந்தவர்களுக்கான ஒரு குழுவுக்கான பெயர்கள். இப்படிப்பட்ட நாம் இன்றைக்கு அருந்ததியர்கள் என்று சொல்லப்பட்ட நாம் தமிழ்நாட்டில் எத்தனை பேர் இருக்கிறோம் சொன்னா, நாம வேணா 1/2 கோடி பேர் அருந்ததியர்கள் இருக்கிறோம் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அவ்வளவு பேர் நம்ம இல்ல. இன்னைக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்புப்படி 2011 எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு, அதாவது இன்னைக்கு 10 ஆண்டுகளுக்கு முன்பு, இந்த வருஷம் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்க போகிறார்கள் இந்த 21ல. இதுக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்தாங்க. அதுல நம்ம அருந்ததியர் மக்கள் தொகை எவ்வளவு தெரியுங்களா? 24 லட்சம் பேர் தான். 40 லட்சமோ 50 லட்சமோ 60 லட்சமோ கிடையாது. வெறுமனே 24 லட்சம் தான் அரசாங்க கணக்குப்படி. அரசாங்கம் எடுத்திருக்கிற கணக்கு இருக்குல்ல, அது சரியா என்று பார்த்தால் அது சரியில்லை, தப்பு, தப்பாக எடுத்திருக்கிறார்கள். அது எங்க தப்பு நடந்தது? ஏன் சரியா எடுக்கல? இந்த கணக்கெடுப்பு ஏன் சரியா எடுக்கல? நம்ம 50 லட்சம் 60 லட்சம் பேர் இருக்க வேண்டிய நம்முடைய மக்கள் தொகையை மிகவும் குறைவாக காட்டி 24 லட்சம் பேர் மட்டும்தான் காட்டுகிறார்கள். அப்ப இதுல என்ன சிக்கல் வந்ததுன்னா, இது இந்த பகுதியில் இருக்கிற நம்ம சர்டிபிகேட் எல்லாம் அருந்ததியர் இருக்குங்க. இன்னும் கொஞ்சம் அப்படியே சேலம் போய் சேலத்திலிருந்து கிருஷ்ணகிரி, தர்மபுரி அப்படியே போனீங்கன்னா அங்க இருக்கிற அருந்ததியர்கள் சர்டிபிகேட் எல்லாம் ஆதி திராவிடர் இருக்கிறது.
ஆதி திராவிடர் அப்படின்னு இருக்கு. ஆதி திராவிடர்னா அது பறையரை குறிக்கிற ஒரு சொல் என்பது ஏறத்தாழ எல்லோருக்குமே தெரியும். ஆக இந்த ஆதி திராவிடர் அப்படிங்கிற சொல் இருக்கிற அந்த சர்டிபிகேட் வைத்திருக்கிறவர்கள் அந்த பசங்களுக்கு வெளியே அப்ப ஆதி திராவிடர் என்கிற சொல் இருக்கிற அவர்களுக்கு நாம ரொம்ப போராட்டம் பண்ணி 3 விழுக்காடு இடஒதுக்கீடு நம்ம வாங்கணும்ல. போராட்டம் பண்ணா எப்படிப்பட்ட போராட்டம்? சாதாரண போராட்டமா? இந்த 3 விழுக்காடு இடஒதுக்கீடு வாங்குவதற்கு ஆதித்தமிழர் பேரவை 3 பேரை இழந்திருக்கிறது. 3 பேர் தியாகம் பண்ணியிருக்கிறார்கள், தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். தங்களுக்கு தாங்களே தீ வைத்து எங்களுக்கு 6 விழுக்காடு இடஒதுக்கீடு வேண்டும் என்று சொல்லி தோழர்கள் நீலவேந்தன் அவர்களும் தோழர் ராணி அவர்களும் தோழர் மகேஸ்வரன் அவர்களும் தனக்குத்தானே தீ வைத்து தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதோடு சாதாரணமாக கிடைத்த 3 விழுக்காடு இடஒதுக்கீடு அல்ல. 3 பேர் நம்ம இழந்திருக்கிறோம். 40 மாநாடுகளை நடத்திருக்கிறோம், பல்வேறு கருத்தரங்குகளை நடத்தி இருக்கிறோம். அப்படி பெறப்பட்டதுதான் இந்த 3 விழுக்காடு இடஒதுக்கீடு. அப்ப அந்த 3 விழுக்காடு இடஒதுக்கீட்டுக்குள்ள வர்றதுக்கு நம்ம சர்டிபிகேட்ல ஆதி திராவிடர் இருந்தா எப்படி வர முடியும்? அந்த ஆதி திராவிடர் பெயர்ல ஏறத்தாழ 20 லட்சம் பேர் இருக்கிறார் தமிழ்நாட்டில். 20 லட்சம் பேர் இருக்கிறார்கள் தமிழ்நாட்டில். எத்தனை பேர் இருக்கிறார்கள்? 3 பேர் தான். அருந்ததியர்கள் 3 பேர் தான் இருக்கிறார்கள். இந்த மீதி 13 பேர் என்ன ஆச்சு? எங்க போனாங்க? ஏன் இல்ல? என்ன ஆச்சு? அப்ப நம்ம இழந்து நிக்கிறோம், நமக்கான வாய்ப்புகளை இழந்து நிக்கிறோம். அதே போல ஏதோ சட்டப்பேரவையில மட்டுமல்ல, இங்க இருக்கிற ஊராட்சியிலும் பேரூராட்சியிலும் நகராட்சியிலும் இங்க இருக்கிற மாநகராட்சிகளிலும் நாம் பல்வேறு இடங்களை இழந்து நிற்கிறோம். அப்போ இங்க ஒரு ஊராட்சி உறுப்பினர் கூட ஆக முடியல, நகராட்சி உறுப்பினர் ஆக முடியல, மாநகராட்சி உறுப்பினர் ஆக முடியல. அந்த இடங்களை எல்லாம் சகோதர சாதி என்று சொல்லக்கூடியவர்கள் கைப்பற்றி விடுகிறார்கள். நாம் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அருந்ததியர்கள் அதிகமாக வாழக்கூடிய மேற்கு தளத்திலே இந்த நிலைமை, இங்கேயே அந்த நிலைமை தான். நமக்கு கிடைக்க வேண்டிய அந்த இடத்தை இன்னொரு சாதி வாங்கி கொண்டு போய்விடுகிறது. நாம் அப்படியே வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறோம். சரி, நான் என்ன கேட்கிறேன், இங்க அவர்கள் போட்டிட்டு வெற்றி பெற்று ஊராட்சி உறுப்பினர், நகராட்சி உறுப்பினர், மாநகராட்சி உறுப்பினர், மேயர், துணை மேயர், சட்டமன்ற உறுப்பினர் எல்லாமே நீங்க ஆகி கொண்டிருக்கிறார்கள். சரி, நான் என்ன கேட்கிறேன், நீங்க போய் அங்க நிக்க முடியுமா? அவங்க இங்க நின்று ஜெயிக்கிறாங்க, நல்லது. யார் வேணாலும் எங்க வேண்டுமானாலும் நிக்கலாம், தவறில்லை ஜனநாயக நாட்டுல. இப்ப நான் என்ன கேட்கிறேன், ஒரு அருந்ததியர் அங்க போய் இந்த வட மாவட்டங்களில் நிக்க முடியுமா? தென் மாவட்டங்களில் நிக்க முடியுமா? நீங்க விண்ணப்பம் போட்டு பாருங்க, போட முடியுமா? தைரியம் இருக்கிறதா? அனுமதித்து விடுவார்களா? அனுமதிக்க மாட்டான். அங்க நாம நிற்பதற்கு அங்கேயும் நம்ம மக்கள் இருக்கிறாங்க, அருந்ததியர்கள். வட மாவட்டத்திலும் இருக்கிறாங்க, தென் மாவட்டத்திலும் இருக்கிறாங்க. அங்க இருக்கிற அருந்ததியர் அங்க ஒரு எம்எல்ஏ சீட்டு கேட்க முடியுமா? இல்ல ஒரு ஊராட்சி உறுப்பினர் சீட்டு கேட்க முடியுமா? பேரூராட்சி உறுப்பினர் ஆக முடியுமா? பேரூராட்சி தலைவர் ஆக முடியுமா? முடியவே முடியாது. ஆனா இங்க சர்வசாதாரணமாக அவர்கள் ஆகிக்கொண்டே இருக்கிறார்கள். இதை எதை காட்டுகிறது? நாம் இன்னும் இழந்து கொண்டே இருக்கிறோம், அல்லது அமைதியாக சிலவற்றை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறோம், அல்லது ரொம்ப நமக்கு சரி பாவம் பழச்சு போட்டோம் அப்படின்னு விட்டுட்டே இருக்கிறோம். அப்படி விட்ட காரணத்தினாலதான் இன்னைக்கு அதிகாரத்திலே இருக்கக்கூடிய அரசியல் அதிகாரங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த மையங்களை எல்லாம் மற்றவர்கள் கைப்பற்றிக் கொண்டிருக்கிறார்கள்.
கொண்டார்கள். இதே போலதான் கடந்த காலத்தில் நம்மிடத்தில் இருந்த நிலங்களை எல்லாம் ஆதிக்க சாதிகள் பறித்துக் கொண்டார்கள். நம்முடைய தாத்தன் பாட்டன் கூட்டனுக்கெல்லாம் ஏதோ கொஞ்சம் பணத்தை கொடுத்து வட்டிக்கு மேல வட்டி ஏத்தி நீ கொடுத்த பணத்துக்கு எல்லாம் சரியா போச்சு, ரங்கா ராமா எழுதி கொடுத்துரு, எங்க தாத்தா பேரு ரங்க உள்ள ரங்க, ரங்கா எழுதி கொடுத்துருப்பா, நீ கொடுத்த பணத்துக்கு எல்லாம் சரியா போச்சு அப்படின்னு எழுதி வாங்கிட. உண்மையா இல்லையா? ஆக இப்பொழுது ஆதிக்க சாதியர் கையில இருக்கிற அத்துணை நிலங்களும் யாருக்கு சொந்தமானதுன்னா நம்ம தாத்தா பாட்டா கூட்டத்துக்கு சொந்தமான நிலங்கள். அது பூரா எடுத்து பாருங்க. சக்கிலியர் தோட்டம், சக்கிலியர் ஏரி, சக்கிலியர் கிணறு, சக்கிலியர் எல்லாம் சக்கிலியர் தான் இருக்குது. போய் பத்திரங்கள் எடுத்து பாருங்க. போய் பத்திர ஆபீஸ்ல போய் பத்திரங்கள் எடுத்து பாருங்க, என்ன இருக்குது. எல்லாம் நம்ம தாத்தா பாட்டா கூட்டா இவங்க பேர்ல தான் அது எல்லாமே இருக்குது. எல்லாம் ஒரு காலத்துல எழுதி வாங்கிட்டாங்க நம்ம கிட்ட இருந்த நிலத்தை. அது மட்டும் இல்ல, இங்கிலீஷ்காரன் நமக்கு கொடுத்த நிலத்தையும் பஞ்சமி நிலம் பேரு அதையும் ஏமாத்தி வாங்கிட்டாங்க. 12.5 லட்சம் ஏக்கர் நிலங்கள் தமிழ்நாட்டிலே நம்ம மக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அது பேர் கண்டிஷன் லேண்ட் பேரு. அந்த நிலங்களை எல்லாம் கூட வாங்கி கொண்டார்கள். சரி, எல்லாமே இழந்து இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறோம். ஒரு மனிதன் நன்றாக வாழ வேண்டும் என்றால் அவனுக்கு முதலில் நிலம் இருக்க வேண்டும். இந்த அரசு அதை கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். எல்லாருக்கும் கொடுங்க, ஆளுக்கு ஒரு 5 ஏக்கர் அல்லது 2 ஏக்கர் நிலம் கொடுங்க. விவசாயம் செய்யக்கூடிய நிலம் 2 ஏக்கர் கொடுங்க. இருக்கிறவங்க புடுங்கி நமக்கு கொடுங்க, இல்லாதவங்க கொடுங்க. உண்மையிலே உழைக்கிற யாருக்கு உண்மையான விவசாயி? நான் கேட்கிறேன். விவசாயம் எல்லாரும் சொல்றாங்க, நான் மறுக்கல. ஆனா உண்மையான விவசாயி யார்? அந்த நிலத்துல போய் உண்மையிலே யார் உழைக்கிறானோ அவன் தானே விவசாயி. வெறும் நிலம் வைத்துக் கொண்டிருக்கிறவன் விவசாயியா? நான் கேட்கிறேன். வெறுமனே நிலம் வைத்துக் கொண்டு அவன் வெவ்வேறு பிசினஸ் செய்து கொண்டு, தொழிலதிபராக மாறிக்கொண்டு, ரியல் எஸ்டேட் செய்து கொண்டு இருக்கிறவங்க விவசாயிங்கிற பேர்ல இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலே போய் அந்த நிலத்துல வேர்வை சிந்த உழைக்கிற நாம் ஒண்ணுமே இல்லாம இருக்கும். இதை சிந்திக்க வேண்டும். இதைத்தான் இப்ப ஆதித்தமிழர் பேரவை இதை ஏன் எடுத்து சொல்றேன்னா, நம்ம ரொம்ப காலமா ஏமாந்து இருக்கிறோம். நம்ம ஏமாற்றி இருக்கிறார்கள், நாமும் ஏமாந்து இருக்கிறோம், மற்றவர்களும் நம்மை ஏமாற்றி இருக்கிறார்கள். ரெண்டையும் நம்ம கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். நாம் ஒன்றும் அநியாயம் செய்வதற்கு வரவில்லை, அநியாயத்தையும் நாம் பேசவில்லை, நடந்ததைத்தான் நான் சொல்கிறேன். ஒரு பக்கம் பட்டியல் சாதியில் இருக்கிற மற்ற சகோதர சாதிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் நம்ம கிட்ட இருக்கிற அத்துணை அதிகார பதவிகளையும் பறித்துக் கொள்கிறார்கள். இன்னொரு பக்கம் நம்ம கிட்ட இருக்கிற நிலத்தை எல்லாம் ஆதிக்க சாதிகள் பறித்துக் கொள்கிறார்கள். நாம் அனாதையாக நின்று கொண்டிருக்கிறோம். நம்ம கிட்ட நிலம் இல்லை. இன்னொருவரிடம் போய் உழைக்க வேண்டி இருக்கிறது. அவனும் நம்மை பண்ணை கொத்தடிமைகளாக வைத்துக் கொண்டிருக்கிறான். பண்ணை கொத்தடிமைகளாகத்தான் நம்மை வைத்துக் கொண்டிருக்கிறான். ஆக இதிலிருந்து மாற்றம் வேண்டும் என்று சொன்னால் நாம் அரசியல் அதிகாரங்களை கைப்பற்ற முயற்சிக்க வேண்டும். நம்முடைய குழந்தைகளை படிக்க வைக்க வேண்டும். ஒரு மாறுதல் வர வேண்டும் என்று சொன்னால் ஒன்று படிப்பின் மூலம் வர வேண்டும். அந்த படிப்பு என்பது அதற்கான வாய்ப்பு வசதிகளை நாம் உருவாக்கிக் கொள்ள வேண்டும். அதுக்கு நம்மிடத்தில் கொஞ்சம் ஒற்றுமையும் வேணும். அதையெல்லாம் செய்தால் மட்டும்தான் இன்னும் ஒரு 20 ஆண்டுகளில் அல்லது 30 ஆண்டுகளில் கொஞ்சமாவது மாற்றம் வரும். இல்லாட்டி இப்படியே இருந்து தொடங்கி போயிடும். இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட பல பேர் தான் இதே நாமக்கல் மாவட்டத்திலிருந்து சேலம் மாவட்டங்களிலிருந்து ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பு பஞ்சம் பிழைப்பதற்கு டெல்லி போனார்கள், பம்பாய் போனார்கள், டெல்லி போனார்கள், பம்பாய் போனார்கள்.
இப்ப அங்க போய் என்ன பண்றாங்க அவங்க? இங்கிருந்து கொஞ்சம் பேர் போனாங்க, இன்னைக்கு அங்கதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இங்கிருந்து போனவர்கள் எல்லாம் மிக சிறப்பாக இருக்கிறார்கள். யாரெல்லாம் அவங்க சொந்த ஊரை விட்டு வெளியே போனாங்களோ அவங்க நல்லா வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மைக்ரேஷன், ஒரு இடத்துல இருந்து வெளியே போனா நன்றாக வாழலாம். இதே இடத்துல உட்கார்ந்துட்டு இருந்தா குண்டு சட்டிக்குள்ள குதிரை ஓடிது, முன்னேற்றமே வராது. மிக குறைந்தளவு பக்கத்தில் இருக்கிற நகரத்துக்கு போயிருங்க, பக்கத்தில் இருக்கிற நகரத்துக்கு போங்க. இந்த கிராமத்தில் படித்து ஒரு விவரம் தெரிந்து நம்மால் வாழ முடியும். சென்னைக்கு போ, டெல்லிக்கு போ, மும்பைக்கு போ, வெளிநாட்டுக்கு போ. இந்த கிராமத்தில் இருந்தா உன்னை சக்கிலி என்று சொல்லி ஒதுக்கித்தான் வைத்துக் கொண்டிருப்பான். உனக்கு எந்த வசதியும் செய்து தர மாட்டான். என்ன சொல்கிறான்? நான் உட்கார்ந்து இருக்கிறேன், எனக்கு முன்னாடியே பைக்ல போறான் ஸ்பீடா, அப்படிதான் சொல்றாங்க. ஏன் சக்கிலியர் எல்லாம் பைக் ஓட்டி கொண்டு போவதா? ஏன்னா அந்த காலத்துல அங்க நடந்து போயிட்டு இருந்தா கூட கட்டிட்டு இருக்கிற வேஷ்டிய அப்படியே கீழே படித்து இருந்தாலும் கூட கீழே இறக்கி தொண்டுல தோல்ல துண்டு இருந்தா அதை எடுத்து இடுப்புல கட்டிட்டு அப்படியே நடந்து போவோம். அது ஒரு காலம். அதுக்கப்புறம் சைக்கிள்ல போகும்போது சைக்கிள் விட்டு கீழே இறங்கி தள்ளிட்டு போவோம். அங்க அவர் உட்கார்ந்து இருக்காரு, ஆதிக்க சாதிக்காரு, நடந்து போவோம். இப்ப நம்ம ஆளுங்க எல்லாரும் பைக் வாங்கிட்டாங்க. பைக் வாங்கிட்டு போகும்போது ஸ்பீடா தான், பைக் ஸ்பீடா தான் போகும். அது என்ன மெதுவாக போகும்? கேட்கிறேன், என்னங்க நான் உட்கார்ந்து இருக்கிறேன், கொஞ்சம் கூட மதிக்காம ஸ்பீடா போறானுங்க சக்கிலி பசங்க அப்படின்னு தான் சொல்றான். அவன் இன்னும் நம்மை அடிமையாக நடத்த வேண்டும் என்று நினைக்கிறான். இந்த ஊர்ல இருந்து அப்படிதான் நினைக்கிறான். இந்த ஊர்ல இருந்து அதான் நடப்போம். இதே நகரத்துல என்ற யாரும் எவனையும் எந்த கேள்வியும் கேட்க மாட்டான். நீ எங்க வேணாலும் போலாம், எப்படி வேணாலும் வாழலாம், எந்த ஹோட்டலையும் சாப்பிடலாம், எங்கேயும் வாடகைக்கு வீடுகள் வாங்கலாம். ஜாதி பேரை சொல்லாம வாடகை வீடு வாங்கிட முடியுமா? இங்கெல்லாம் கொடுப்பானா வாடகை வீடு? இங்கே தர மாட்டாங்க. சக்கிலியர் என்று சொன்னா வாடகை வீடு கிடைக்குமா? ஆக நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். சும்மா அது ஏதோ இப்படியே இருக்குது, இது மாற முடியுமா? அந்த இடத்துல இருந்து யாராவது பறந்து வந்து உங்க எல்லாத்தையும் மாத்திர முடியுமா? இல்ல எல்லாருக்கும் பங்களா கட்டிட்டு தந்துட முடியுமா? எல்லாருக்கும் கார் கொடுத்துட முடியுமா? அதெல்லாம் நடக்கவே நடக்காது. மந்திரத்துல வேணா நடக்கும், புராணத்துல வேணா நடக்கும், சினிமால வேணா நடக்கும், நிஜத்துல நடக்காது. நிஜத்தில் நடக்காது, நிஜத்தில் நடக்காது. ஆக அப்படிப்பட்ட ஒரு சூழலில் நாம் நம்மை மிக தெளிவாக வரையறுத்துக் கொள்ள வேண்டும். நாம் நம்மை மிக தெளிவாக வரையறுத்துக் கொள்ள வேண்டும். அந்த வகையில நாம் நமக்குள்ளேயே சில மாற்றங்களை ஏற்படுத்திக் கொண்டு நாம் படித்து நம் குழந்தைகளை படிக்க வைத்து அந்த ஒன்றன் மூலம் மட்டும்தான் இந்த மாற்றங்களை கொண்டு வர முடியும் என்கிற அந்த செய்தியை மட்டும் உங்களுக்கு சொல்லி, இந்த அளவில் ஒரு வாய்ப்பு கொடுத்த இந்த பாதர் இந்திரா நகர் தோழர்களுக்கு, இந்த நீங்க வந்து இங்க கேட்டிருந்த அத்தனை பேருக்கும் ஆதித்தமிழர் பேரவையின் சார்பில் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து நான் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி.